ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பதிவு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒருத்தரோட மனசில் இருக்கிற ஒரு குமுறல் அப்படின்னே சொல்லலாம். யாரை பற்றி தெரியுமா? சாந்தாராஜா அவங்கள பற்றி தான். என்னடா இது திடீர்னு சாந்தாராஜா அவங்கள பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாந்தாராஜா, அதாவது சாந்தாக்கா வெளியில் போனதுக்கப்புறம் ராஜா அண்ணன் வீட்டில் இருந்திருக்காங்க. அப்போது நம்ம சாந்தாக்காவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருக்கிறாங்க. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட நம்ம ராஜான்னு என்ன சொல்லியிருக்காங்க, என்ன பண்ணாலும் என் பேச்சே எதுவுமே கிடையாது, அவகிட்ட செல்லுபடி ஆகாது, அவள் சொல்கிறத தான் நான் கேட்கணும், நான் சொல்கிறத அவள் கேட்கவே மாட்டா, என்கிட்ட அடங்கவே மாட்டேங்கிறா, என்ன தான் பண்ணுறது, நான் ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்களேன்னு சொல்லி நம்ம சாந்தாக்காவோட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட ராஜான்னா கேட்டிருப்பார் போல். அதுக்கு உனக்கு கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார்? நம்ம சாந்தாக்காவோட ஃபேமிலியில் ஒருத்தங்க. எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 5-6 வருஷம் தாங்க ஆகுது அப்படின்ருக்கு. எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 40 வருஷம் ஆகுது, எனக்கே இன்னும் அடக்க முடியல, நீ இப்போ தானப்பா வந்திருக்க, நீ பழகிக்கோ அப்படின்ட்டாங்களாம். கேட்ட உடனே ராஜா அண்ணனுக்கு என்னடா இது, நம்ம ஒரு சொல்யூஷன் கேட்க வந்தா இவங்க இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லி நோஸ் கட் ஆகிட்டு போலுங்க. நீங்கள் பழகிக்கோங்க வேறேன்னு வேற சொல்லிட்டு போயிட்டாங்களாம். இது கேட்டதுலேருந்து அவருக்கு அப்போ நம்ம இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது, அப்போ அவங்க பேச்சை தான் நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வருத்தத்துக்குள்ளே ஆகிட்டாராங்க. இப்படி தான் எல்லார் வீட்லேயும் நடக்குதுன்னு போல் வேறு. அதுதான் உண்மை, வேறு என்ன செய்கிறதுங்க, பழகிக்கோங்க அவ்வளோதான். சரிங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளுடைய சேனலுக்கு கூட ஆதரவு கொடுங்க. பாய்ங்க.